இவங்க தான் என் தங்கச்சி புவனேஸ்வரி. ஓ, என் தங்கச்சி கிட்ட உங்களை பத்தி தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். மா, சார் ஒரு கேஸில் ஆஜராகிறாருன்னா எப்பேற்பட்ட லாயரா இருந்தாலும் எதிர்த்து நிற்க மாட்டாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கணும் சார். அந்த ரகுராம் ஜானகி நிரந்தரமா ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜானகிக்கு தண்டனை கிடைச்சா அவ இந்த நகரமன்ற தலைவி பதவிய கண்டினியூ பண்ண முடியாது. அந்த பதவியையும் ராஜினாமா பண்ணி ஆகணும். அதுக்கு அவன் நிரந்தரமா ஜெயில இருக்கணும் சார். அப்பதான் பை எலெக்ஷன்ல நின்னு நான் நகரமன்ற தலைவி ஆக முடியும். அது சீக்கிரமாவே நடக்கணும். நீங்க தான் எப்படியாவது ஜானகிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். மேடம், உங்களுக்கு ஜானகிக்கு தண்டனை வாங்கி தரணும், அவ்வளவுதானே? கவலையே படாதீங்க. கட்டிடம் மட்டும் இடிஞ்சு விழுந்திருந்தா இது வெறும் சிவில் கேஸ் மட்டும்தான். ஆனா இப்போ ஒரு உயிர் போயிருக்கு. அதனால இது கிரிமினல் கேஸா மாறிடுச்சு. ஏற்கனவே அவங்க வெளியே வர முடியாதபடி நிறைய விஷயங்களை நீங்க பண்ணியிருக்கீங்க. அதனால அவங்க இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா வெளியே வர முடியாதபடி நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல சார், இந்த கேஸ்ல எதிர்ப்பு வைக்கலாம் பெரிய லாயரா யாருமே ஆஜராக கூடாது. அதுக்கு உண்டான வழி நீங்க தான் சார் பண்ணணும். நான் பார் அசோசியேஷன்ல பேசி இந்த கேஸ்ல எந்த லாயரும் ஆஜராகாதபடி நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னா அவங்க எல்லாரும் கேட்பாங்க. என்ன, அவங்கள கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கும். சார், அதெல்லாம் எவ்வளவு பண்ணணுமோ நம்ம தாராளமா பண்ணிடலாம் சார். நீங்க இதுல ஆஜராகிறது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு வேண்டியது ரகுராம் ஜானகி நிரந்தரமா ஜெயிலுக்குள்ள இருக்கணும். அதனால அந்த ஜானகிக்கு நகரமன்ற தலைவி பதவி போகணும். அந்த பதவியில நான் தலைவியா வந்து உட்காரணும். அதுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை விட டபுள் மடங்கு நான் செஞ்சு தரேன் சார். கண்டிப்பா பண்ணிடலாம், கவலையே படாதீங்க.